தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை துதிப்போம். சங்கீதம் 150 அதிகாரம் 1 அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அல்லவா? பரிசுத்தர் அல்லாத நம்மையும் அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிலுவையின் மரணத்தினாலே நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறதே. நம்மையும் அவரோடே அழைத்துச் செல்லப்படத்தக்கதாக அவர் மீண்டும் வருகிறார். நாமும் அவரோடு மகிமையிலே பரலோக ராஜ்யம் செல்லத்தக்கதாக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். அவரை நாம் பற்றிக் கொள்வோம். பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதிப்போம். அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆயத்தமாக இருப்போம். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானோருடைய துணையை நாடுவோம். சங்கீதம் 19 அதிகாரம் 1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் வானத்தை தம்முடைய கரங்களினால் படைத்தார். அவருடைய விரல்கள் ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமையை பிரஸ்தாபிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை நாம் தாழ்த்துவோம். அவர் நம்மை ஆளுகை செய்யவும் நம்மை அதிகாரத்திற்குள்ளாக அவர் தம்முடைய ஆளுகையிலே நம்மை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நம்மை சோதித்து அறிந்து நம்மை நிலைநிறுத்தத்தக்கதாக நம்மை நாம் முழுமையாக தாழ்த்துவோம். நாம் தேவனை பற்றி கொள்வோம். அவருடைய சித்தம் அறிந்து நாம் செயல்படுவோம். ஜீவனுள்ள தேவனை என்றென்றும் நாம் போற்றுவோம். ஆமீன்.